Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் ஆதரவில் உற்சாகத்தில் இந்த பட்டிமன்றம் ஞாபக மறதி நமக்கு வரமா சாபமா என்கிற இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது. வரமே என்று சொல்ல வருகிறார் திரு ராஜ்குமார் அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்ற சூப்பர் ஸ்டாராகவும் சூப்பர் ஸ்டாரின் மாமனாராகவும் அமர்ந்திருக்கின்ற எங்கள் நடுவர் பெருந்தகை அவர்களே, முதல்ல அதை மறங்கய்யா, மறக்க முடியலையா. பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, மிகச் சிறப்பாக நகைச்சுவை மன்றத்தை நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற கோவை நகைச்சுவை சங்கத்தின் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே, இந்த மண்ணின் குளிர்ச்சியை மனதிலும் கொண்டிருக்கின்ற கோவையின் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, நகைச்சுவை சங்கம் மிகச் சிறப்பாக சிரிப்பதற்காகவே நிகழ்ச்சியை நடத்துறாங்க. வந்திருக்கிற எல்லாரும் சிரிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். முதல்ல இங்க உட்கார்ந்து சிரித்து ரசிக்கணும்னா வீட்டுல நடந்த சில விரும்பத்தகாத சம்பவங்களை மறந்துடணும். வீட்டம்மா திட்டுனதை ஞாபகத்தில் வச்சுக்க கூடாது. இங்க உட்கார்ந்துட்டு அதை நினைச்சோம்னா இதை ரசிக்க முடியாது. அந்த அம்மாவும் கூட வந்துருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சிக்கல் தான். அப்போ ஒரு விஷயத்தை ரசிக்கணும், சிரிக்கணும், மகிழணும்னு சொன்னாலே மனதில் இருக்கிற கவலைகளை மறக்கணும். அதை மறந்தாதான் இதை நினைக்க முடியும், இல்லைங்களா? அப்போ எல்லாமே மனசுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சோம்னா நிம்மதி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தூக்கம் வருமா? வராது. அப்ப எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். சகோதரி ஹேமவர்த்தினி இருக்கிறாங்க. நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க கர்நாடக சங்கீதம் படிச்சவங்க. அடுத்தது பேச வரும்போது அந்த கீர்த்தனைகளா ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கீர்த்தனைகளா ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாரும் ஜனகணமன பாடிடுவாங்க. பாடுனா கூட பரவாயில்ல, எந்திரிச்சு ஓடிடக்கூடாது. அப்ப அதுல சில விஷயங்களை மறக்கணும். இப்ப நம்ம மனசுல எல்லாமே விரும்பத்தகுந்த நல்ல நிகழ்வுகளா நடக்கிறது இல்லைங்க. பெரும்பாலும் விரும்பத்தகாத நிகழ்வுகளாகவும் நடக்கும். அது எல்லாத்தையுமே மனசுல போட்டு அடைச்சு வச்சோம்னா பிரஷர் ஏறிடும். அடிக்கடி ஏறுது. அடிக்கடி ஏறிடும். நீங்க வீட்டுல பிரஷர் குக்கர்னு ஒண்ணு இருக்கு. கீழே ஹீட் வர வர, வெப்பம் வர வர பிரஷர் ஏறும். அப்படியே விசில் அடிச்சு அந்த பிரஷரை வெளியேற்றும். அதே மாதிரி மனசுல இருக்கிற கவலைகளை மறந்துட்டோம்னா பிரஷர் குக்கர் மாதிரி விசில் அடிச்சு கொண்டாடலாம். அந்த சந்தோஷத்தை தான் நம்ம கொண்டாடணும். அதுக்காக தான் வர்றோம். நீங்க என்ன அறிமுகப்படுத்தும் போதே சொன்னீங்க நான் ஆசிரியரா இருக்கிறேன். அதுக்கே இவ்வளவு பயம். எவ்வளவு விஷயங்கள் நடக்கு தெரியுமா? எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சோம்னா அப்புறம் மனசுல நிம்மதி இருக்காது. இந்த ஆண்டு பள்ளிக்கூடம் தொடங்கும் போது முதல் நாள் வகுப்புல போய் நிக்கிறேன். நின்னுட்டு மாணவர்கள்ட்ட கலகலப்பா கொஞ்சம் பேசிட்டு கேட்டேன், எப்பா பள்ளிக்கூடம் எப்படி இருந்தா பிடிக்கும்னு கேட்டேன். ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னா, சார் மூடி இருந்தா பிடிக்கும்னா. 2 மாசம் லீவ் முடிஞ்சு அன்னைக்கு தான் திறந்திருக்கு. பக்கத்துல இருந்தவன் சொன்னா, அது மூடியே இருந்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லடா. அந்த இல்லடான்னு சொன்னது அவன் ஃப்ரெண்ட சொன்னானா, அவன் ஃப்ரெண்ட்ல நிக்கிற என்ன சொன்னானான்னு எனக்கு குழப்பம். ரெண்டும் தான். எங்க சில நேரங்கள்ல சேட்டக்கார பசங்க இருப்பான். இப்ப பாடம் நடத்துறேன், சொல்லி கொடுக்கிறேன், சொல்லி கொடுத்துட்டு ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துட்டு சொன்னேன், இது ரொம்ப முக்கியமான கேள்வி, தேர்வுல கண்டிப்பா கேட்பாங்க, அதனால நீ என்ன பண்ணு, நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்க, தூக்கத்துல உசுப்பி கேட்டாலும் சொல்றதுக்கு தயாரா இருக்கணும்னு சொன்னேன். அதே பையன் எந்திரிச்சு கேட்கிறான், சார் நீங்க தூங்கும் போதா நாங்க தூங்கும் போதான். சார் அவன் பண்ற சேட்டைகள் எல்லாத்தையுமே நான் மனசுல வச்சிருந்தா, இப்ப பப்ளிக் எக்ஸாம் தேர்வு நடக்குது, இன்டர்னல் மார்க் நாம் போடணும். அவன் செஞ்ச சேட்டைகளை மறந்ததால் அவனுக்கு முழு மதிப்பெண் போட்டேன். அப்ப
சில விஷயங்களை நாம மறக்கணுங்க. விரும்பத்தகாத சம்பவங்கள் என்ன நடந்தாலும் மனசுக்குள்ளே வன்மம், பகை உணர்ச்சி, பழி உணர்ச்சி இதெல்லாம் விட்டு தள்ளி சந்தோஷமா இருக்கும். அது கவலைகளை ஏத்திட்டோம்னு சொன்னாலே மனசுல சிக்கல் வரும், பாரம் வந்துடும். அப்புறம் டாக்டர்கிட்ட தான் போகணும். டாக்டர்கிட்ட போனா அவர் ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு நல்லா தூங்குங்கன்னு சொல்லுவார். அதான விஷயம். அதை நாமளே விட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லைல்ல. அதுக்காகத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க சில நேரங்களில் சில சம்பவம் இருக்கு. நான் ஆசிரியராக இருக்கும்போது எங்களுக்கு அடிக்கடி பயிற்சி கொடுப்பாங்க, எப்படி பாடம் நடத்துறதுன்னு. ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகும்போது கூட கொடுப்பாங்க. ஆமா கொடுப்பாங்க. ஏன்னா பாடத்திட்டம் மாறும்போது எப்படி புதிய டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத சொல்லி தருவாங்க. நான் இங்கிலீஷ் வாத்தியார். சென்னையில் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. என்னை விட பதவி மூப்பில் இருக்கிற சீனியர் ஆசிரியர் வேற பள்ளிக்கூடத்தில் உள்ளவர் பாடம் நடத்தினார். ஒரு 50 பேர் கூடி இருக்கிறோம். எல்லாருமே தமிழ்நாட்டில் பல இடத்துல இருந்து ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. அவர் பாடம் நடத்தினார், தப்பா நடத்தினார். அவர் சொன்னது தப்பு. எனக்கு அது தப்புன்னு தெரியுது. நான் பாட்டுக்கு சும்மா இருந்திருக்கலாம். எந்திரிச்சு, சார் நீங்க சொல்றது தப்பு, இது இப்படி இருக்கணும்னு சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவருக்கு அவமானமா போயிடுச்சு. அவர் இல்ல, இது இப்படித்தான். நானும் விடல. திரும்ப ஆர்கியூம் பண்று என்ன ஆயிடுச்சு, ஒரு மனஸ்தாபத்தோடு அவர் அப்புறம் பாடமே நடத்தல, உட்கார்ந்துட்டார். அடுத்த ஒருத்தர் நடத்தினார், அது முடிஞ்சு போச்சு. சார் சொன்னா நம்ப மாட்டீங்க, நடந்து முடிஞ்சு 2வது மாசமே எங்க பள்ளிக்கூடத்துக்கு புதிய தலைமை ஆசிரியர், அரசு பள்ளி புதிய தலைமை ஆசிரியர் வந்திருக்கதா சொன்னாங்க. போய் பார்க்க போறேன், யாருகிட்ட நான் சண்டை போட்டனோ அவரே தலைமை ஆசிரியரா வந்திருக்கார். உங்களுக்கு எது சனி பெயர்ச்சி நடந்ததா? நீங்க சனி பெயர்ச்சி பதறி போயிட்டேன். ஏன்னா அவர் தான் எனக்கு மேலதிகாரி. அவர்கிட்ட வேற நான் திட்டி இருக்கேன். அவர் அது மாதிரி திட்டு வாங்கி இருக்க மாட்டார். ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்டேன். நான் தயங்கி அவர் கேபினுக்குள்ள போறேங்க. போனதும் பார்த்தாரு, அவருமே ஷாக் ஆயிட்டாரு. பார்த்த உடனே சொன்னேன், சார் அன்னைக்கு நடந்தது ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டேன், மனசுல வச்சுக்காதீங்கன்னு. உடனே அவர் சொன்னாரு, ராஜ்குமார் சார் நான் எல்லாத்தையும் அப்பவே மறந்துட்டேன். அந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்மளும் வேலைக்கு போலாம் ஐயா. இல்ல நிஜமாவே அவர் அப்பவே மறந்துட்டேன்னு சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு, அவர் மனசுல இருந்த பகைமை காணாம போயிடுச்சு. எனக்கும் அவருக்கும் பாசம் அதிகமாயிடுச்சு. இப்ப அவர் என்ன சொன்னாலும் முதலா செய்யறவன் நானா தான் இருக்கிறேன். சொன்னாலும் எது செஞ்சாலும் என்ன ஆகுது தெரியுமா, மனசுல நம்ம குடும்பங்கள்ல இதான் நடக்குது. மனசுல இருக்கிற பகையையும் எங்க சீரியல் அதானே செய்து, உன்னை அழிக்காம விட மாட்டேன், உன் குடும்பத்தை சிதைக்காம சொல்றாங்களா இல்லையா? அப்ப வன்மமும் பகைமையும் காணாமல் போக வேண்டுமானால் மனதில் இருக்கிற கவலைகளை மறக்கணும், பிரச்சனைகளை காணாம போகணுங்க. எல்லாருக்குமே காதல்ங்கிறது இருக்கும். எல்லாருமே சொல்லாதீங்க, உங்களுக்கு இருக்கான்னு சொல்ல. அது ஏன் அடுத்த நாள் மேல ஏத்துறீங்க? நிச்சயமே உங்களுக்குமே இருந்து. இல்ல என்னைய விட்டுருங்க. இல்ல நான் என்ன கொஞ்சம் வயசுல நம்மள யாரையா ஐயா கொஞ்சம் சுமாரா இருக்கிற எனக்கே இருந்தா உங்களுக்கு ராஜ்குமார் அந்த ஆசிரியர் நினைச்சு என்கிட்ட பேசாதீங்க. இல்ல நிஜமாவே சொல்றேன். அதாவது காதல் இருக்கும், ஏதோ ஒரு அது அப்படியே காணாம போயிருக்கும், அப்புறம் கல்யாணம் பண்ணிருப்போம். மனைவி கிட்ட காதலிய தேடக்கூடாது. அத மறந்தாதான் இங்க சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா சில பேர் சிக்கல் என்னன்னு தெரியுமா, காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிருப்பான், அவன் பரிதாபத்துக்குரிய ஜீவன். எங்க தம்பி சிவசதீஷ் மாதிரி. என்ன ஆகும்னா, காதலிக்கும் போது நம்ம அள்ளி விட்டுருப்போம். அதே இதை இங்கேயும் எதிர்பார்க்கும். ஒரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் காதலிச்சு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டான். அவ கேக்குது, நீ காதலிக்கும் போது என்ன அப்படி புகழ்வா, நான் அழகா இருக்கு, ட்ரெஸ் பண்ணிருக்கு அழகா இருக்கு, அப்படி அப்படின்னு புகழ்வா, பாராட்டுவா. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப எதுவுமே பண்ண மாட்டேங்கிறியே, இது உனக்கே நியாயமா இருக்கான்னு கேட்டான். கேட்ட உடனே அவன் சொன்னா, ஏமா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பிரச்சாரம் பண்ணுவாங்களா யாராச்சும்? அவனே 6 மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷனை பத்தி ஏன் பேசுற? அதுதானே விஷயம். நீங்க எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தா சிக்கல் வரங்க. நம்ம வீடுகள்ல பல விஷயங்கள் நடந்து, எனக்கு திருமணமாகி கொஞ்ச நாள்ல என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு அமெரிக்காவில் இருந்தாங்க. அவங்க கல்யாணத்துக்கு வரல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. வரும்போது அவங்க கார்ல இறங்குறாங்க. அவங்கள ரிசீவ் பண்ணும்போது எங்க வீட்டில் ஒரு பெரிய நாய் வளர்த்தோம். நான் ராஜபாளையத்தில் இருக்கிறேன். பெருசா ஒரு நாய் வளர்த்தோம். அந்த நாய் ஃப்ரெண்டை பார்த்து குறைச்சுது. என் ஒய்ஃபு சொல்லுச்சு, டைகர் அமைதியாரு. அப்படியே கம்முன்னு இருந்துச்சு. இதை பார்த்துட்டு அவ ஃப்ரெண்டு கேட்குறா, நாயையும் உன் கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்கியா அப்படின்னு.
இத கேட்கறதுக்கு அவ அமெரிக்கால இருந்து வந்துருக்க. பின்னாடி நான் நிக்கிறேன். அதனால தான் ஆண்களுக்கு நாயகன்னு சொல்றாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ராஜபாளையத்துல இப்படி எல்லாம் யோசனை வருது இல்ல. இதையே நம்ம ஞாபகத்துல வச்சிருந்தோம்னா என்னைக்காவது நிம்மதி இருக்குமா? அதெல்லாம் விட்டுருங்க. ஏங்க சில நேரங்கள்ல நம்ம ஒரு வேலை பார்த்திருப்போம், அந்த வேலையில இருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி இன்னொரு வேலைக்கு போகும். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா சிக்கல் வந்துடும். நான் சமீபத்தில் ஒரு சொற்பொழிவுக்காக எங்க ஊர்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற ஒரு ஊர்ல போய் சொற்பொழிவு பண்ணேன். தனியா சொற்பொழிவு முடிச்சிட்டு கிளம்புற நேரத்தில் எங்க கார் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த காரை விட்டுட்டு அவங்க ஒரு கால் டாக்ஸியை புக் பண்ணி எனக்கு தந்தாங்க. இரவு நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்து அப்படியே அந்த கார்ல வந்துகிட்டு இருக்கிறேன். எங்க ஊர் எங்கன்னு சொல்லிட்டேன். நான் பின்னாடி சீட்ல தூங்கிட்டேன். ரொம்ப அசதியா இருந்து தூங்கிட்டேன். தூங்கி நம்ம ஊர் பக்கம் வந்துடுச்சு. தெரு கொஞ்சம் உள்ள தள்ளி அப்படியே போகணும். உள்ள வந்துடுச்சு. கார் போயிட்டே இருக்குது. கார் போயிட்டே இருக்கும்போது நான் சட்டுன்னு எந்திரிச்சு எங்க வீடு தான் வந்துடுச்சுன்னு சொல்லி முன்னாடி கார் டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருந்தார்ல, அவர் தோலை தொட்டு அதுதான் எங்க வீடுன்னு சொன்னல, ஐயோ ஐயோ காப்பாத்துங்கன்னு டிரைவருக்கு பதறிட்டாரு. அப்படியே ஷாக் ஆகி இங்கிட்டு போய் எடுத்து அப்படியே நிப்பாட்டினாரு. சாரி, உங்க தோல்ல தொட்டது தப்புதான். அவர் சொன்னாரு, குற்றம் உங்க மேல இல்ல சார், 10 வருஷமா ஆம்புலன்ஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் கார் ஓட்ட வந்திருக்கேன். அந்த ஞாபகத்துல நம்ம நீங்களும் பின்னாடி படுத்திருந்தீங்க. நிஜமா சொல்றேன், அவர் அத ஆம்புலன்ஸ் மறக்கல. பேசிக்கிட்டு வந்திருந்தா அவர் அப்படி செஞ்சிருக்காரு. ஆமா, நான் அசதியில தூங்கிட்டேன். அவர் அதுன்னு நினைச்சிட்டாரு. அது சரி, அவர் என்னைக்குனாலும் அப்படி போக வேண்டியதானே. ஆனா அன்னைக்கே சாத்திர பார்த்தார். இது ஒரு செய்தியோட நிறைவு பண்றையா. என்னன்னா, நம்ம கல்லூரியில தேர்வை பத்தி எல்லாம் சொன்னீங்க. தேர்வுல சிக்கல். நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சவன். எம்ஏ படிக்கும் போது எம்ஏ பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் ஒரு பாடம், ஒரு பேப்பர், மில்டன் ஒரு பேப்பர். படிக்கும் போது நான் சாதாரணமான மாணவன் தான். எக்ஸாமுக்கு முந்தின நாள் படிச்சுட்டு போய் எழுதுற கேஸ் தான். என்ன ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணேன், ஷேக்ஸ்பியரை படிச்சுட்டு போனேன். அங்க கொஸ்டினை வாங்கும் போது மில்டன் எப்படி இருக்கும். ஆனா நான் பயப்படல. படிச்சுட்டு போனதையே என்ன பண்ண, ஷேக்ஸ்பியர் வர்ற இடத்துல எல்லாம் மில்டன் டோல்டு எழுதுன. சத்தியமா நம்ப மாட்டீங்க, அந்த செமஸ்டர்ல அதிகமான மார்க் அந்த பேப்பருக்கு தான் கிடைச்சது. சில நேரம் அதுலயும் வசதி இருக்குங்க. இது கல்வித்துறையவே அது நடந்ததை சொன்னேன். தெரியுது, எங்களுக்கு தெரியல. எனக்கு நடந்ததை சொன்னேன். அதான், இவ்வளவுதான் விஷயம். நான் இப்படி சொல்லி நிறைவு பண்றேங்க. நம்ம கையில செல்போன் இருக்கு, லேப்டாப் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு. எல்லாத்துலயுமே ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதை டெலீட் பண்ணுன்னு ஆப்ஷன் கேட்கும். செல்போனு ஃபுல்லா மெமரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஹேங் ஆயிரும், அது செயல்படாம போயிடும். அதே மாதிரி நம்ம மனசிலையும் குப்பைகளையும் அழுக்குகளையும் சேகரித்து வைத்தால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு பரப்புறது மாதிரி ஒரு உணர்வோடு சந்தோஷமாக அனுபவித்தால் இந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். அதுதான் நாங்கள் விரும்புவது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை அருமை. இருந்திருந்து இவருக்கு வந்த டிரைவர் நடுராத்திரியில அலறி இருக்கிறார் பாருங்க. நல்ல கதைகளை எல்லாம் சொல்லி மனசுல குப்பை சேர்க்கிற மாதிரி ஞாபக அடுக்குகளில் குப்பை சேர்க்காதீங்க. ஸ்டோரேஜில் ரெஃப்ரெஷ் பண்ணணும், டெலீட் பண்ணணும். நம்மளை ஃபோட்டோ எடுக்கும்போது அது ஃபுல்லாகிடும், அது சுத்தும். அது மாதிரி இல்லாமல் டெலீட் பண்ணுங்க. டெலீட் இட். புதுசாக யோசிங்க, மனசு ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறார். கவலையை மறங்க, அடுத்தவன் திட்டினதை மறந்துடுங்க, தேவையில்லாத விஷயங்களை மைண்டில் வச்சுட்டு தூங்காமல் இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கை கஷ்டம் அப்படின்னு தன்னுடைய அணிக்கு ஒரு கம்பீரமான தொடக்கத்தை ராஜ்குமார் கொடுத்திருக்கிறார். அவருக்கு உங்கள் சார்பிலே வாழ்த்துகளும் பாராட்டுகளும்.